ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட் ஃபோக் டான்ஸ் ஆஃப் பஞ்சாப் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் ஓரியன்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபாஸ்டா பார்த்தலாம். அதில் ஃபர்ஸ்ட் டான்ஸ் வந்து பகா. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்ன பங்க்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி நம்ம பங்க்ரா அப்படின்னா ஈஸியா பஞ்சாபோட கனெக்ட் பண்ணலாம். பட் அதுக்கு இன்னொரு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா பகா அப்படின்னு சொல்றாங்க. ஜஸ்ட் வந்து ரொம்ப இந்த இமேஜ் பார்த்தாவே தெரியும் ரிலேட்டட் வந்து பஞ்சாப் டான்ஸ் அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணிடலாம் ரைட்டா. இது வந்து ஒரு மார்ஷியல் டான்ஸ் ஆஃப் பஞ்சாப் சொல்றாங்க. இது ஸ்டார்டிங்ல இதுக்காக செலிப்ரேட் பண்றதுன்னா ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் முடிஞ்சதுக்கு அப்புறம் செலிப்ரேட் பண்ற ஒரு டான்ஸை வந்து பகாடன். இப்போ வந்து என்னன்னா நம்ம பஞ்சாபோட கல்ச்சரே வந்து இந்த பங்க்ரா டான்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ரைட்டா. ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் டான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஃபோக் டான்ஸ் கிடையாது, மார்ஷியல் ஆர்ட் ஆஃப் வந்து பஞ்சாப். இது யாரெல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா இன் பஞ்சாப் ரீஜன் பிளஸ் வந்துன்னா சம் அதர் எத்தனிக் குரூப். அந்த எத்தனிக் குரூப்புக்கு பேர் என்ன சொல்றாங்க ஹிந்து கோவன்ஸ். இந்த ஹிந்து கோவன் யாரும் சொல்லுவாங்கன்னா யாரெல்லாம் ஸ்பீக்கர் ஆஃப் இந்தோ ஆரியன் இன் பஸ்தூன் ரீஜன்ல இருக்காங்களோ அவங்களதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹிந்து கோவன் சொல்லுவாங்க. அவங்களுமே செலிப்ரேட் பண்ற ஒரு மார்ஷியல் ஆர்ட் தான் வந்து கட்கா. இதுக்கு இன்னொரு பேர் வந்து தங்காரா டான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இமேஜ் பார்த்தாவே தெரியும் ரிலேட்டட் டு வந்து பஞ்சாப் ரீஜன் அப்படியே நம்ம கனெக்ட் பண்ணிடலாம் ரைட்டா. ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் டான்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வியகுல்லா கித்தா. இது வந்து மேரேஜ் டைம்ல செலிப்ரேட் பண்ண ஃபோக் டான்ஸ் இன் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் அண்ட் ஆல்சோ வந்து பாகிஸ்தான். ஏன் பாகிஸ்தான் வருதுன்னா பஞ்சாபிஸ் நிறைய பேர் வந்து என்னன்னா பாகிஸ்தான்ல இருக்கனால அவங்களுமே செலிப்ரேட் பண்ற டான்ஸா வந்து வியகுல்லா கித்தா டூரிங் வந்து மேரேஜ் டைம் ரைட்டா. ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா கிக்லி. ஸோ இது நார்மல் ஃபோக் டான்ஸ் மாதிரி இல்லாம இதுல ஸ்போர்ட்ஸ் பிளஸ் வந்து டான்ஸ் இருக்கிறது சேர்ந்து தான் வந்து கிக்லின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி வந்து யங் கேர்ள்ஸ் வந்து இது பண்றது. இந்த இமேஜ் பார்த்தாவே தெரியும் ரிலேட்டட் டு என்ன அப்படின்னா கிக்லி அப்படின்னு வந்தாவே பஞ்சாப் அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா எஸ்எஸ்சில வந்து ஜஸ்ட் ஒன்லைன்ல தான் கேட்பாங்க. கிக்லி ரிலேட்டட் வந்து விச் ஸ்டேட்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் ரைட்டா. ஸோ புரியும் நினைக்கிறேன். அடுத்த டான்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மால்வாய் கித்தா. இது பேர்லயே இருக்கு. மால்வா ரீஜன் ஆஃப் வந்து பஞ்சாப் செலிப்ரேட் பண்ற ஒரு டான்ஸா வந்து மால்வாய் கித்தா மோஸ்ட்லி வந்து மேல் வந்து என்ன செலிப்ரேட் பண்ற ஒரு டான்ஸ் ரைட்டா. ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா கித்தா. ஸோ பஞ்சாபோட இம்பார்ட்டன்ட் ஃபோக் டான்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா கித்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இமேஜ் பார்த்தா தெரியும் ஹை ஸ்பிரிட்டட் வந்து என்னன்னா ஒரு ஃபோக் டான் இன் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். இது மோஸ்ட்லி வந்து ஸ்ப்ரிங் சீசன் அப்ப ரியாப்பிங் அண்ட் ஹார்வெஸ்ட் பீரியட்ல வந்து செலிப்ரேட் பண்ற ஒரு டான்ஸா வந்து கித்தா இன் ஸ்டேட் ஆஃப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் ரைட்டா. ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜல்லி டான்ஸ். இது யாரு செலிப்ரேட் பண்றாங்கன்னா முஸ்லிம் ஹோலிமன் ஜல்லி அவங்களுக்காக வந்து பீர்னு சொல்லுவோம். இவங்க செலிப்ரேட் பண்ற ஒரு டான்ஸ் தான் ஜல்லி டான்ஸ் இன் ஸ்டேட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சாப் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் ரைட்டா. ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் டான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜாகோ டான்ஸ். இது டான்ஸ் சொல்ல முடியாது, இது கைண்ட் ஆஃப் வந்து செலிப்ரேஷன். என்ன டைம்னா மேரேஜ் டைம்ல வந்து பிரைட் அண்ட் க்ரூம் சைட் ரெண்டு சைடு இருக்கிற வந்து மெட்டர்னல் ஃபேமிலி வந்து செலிப்ரேட் பண்ற ஒரு செலிப்ரேஷன் தான் ஜாகோ அப்படின்னு சொல்லுவாங்க. ரிலேட்டட் டு வந்து பஞ்சாப் ரீஜன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ரைட்டா. அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா லூடி டான்ஸ். நம்ம இதை எப்படி ஈஸியா கனெக்ட் பண்ணலாம். தசாவதார மூவில வந்து கமல் சார் வந்து 10 வேடம் போட்டிருப்பாரு. அதுல ஒன் ஆஃப் த வேடம் வந்து பஞ்சாப் சிங்கர். அந்த படத்தோட லாஸ்ட் எண்ட்ல ஒரு சாங்கே வரும். அது ரிலேட்டட் டு வந்து என்ன லூடி டான்ஸ் மாதிரி தான் இருக்கும். இந்த லூடி டான்ஸ் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஆஃப் த பாடி. ஸோ கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ஸ்னேக் மாதிரி வந்து வளைஞ்சு நெளிஞ்சு ஆடுற மாதிரி தான் வந்து இந்த டான்ஸோட இதுவே இருக்கும். சைனசஸ் இருக்கு. சைனஸ் மீனவே வந்து வளைஞ்சு நெளிஞ்சு சொல்லுவோம். அப்ப லைக் ஸ்னேக் மாதிரி வந்துன்னா பாடி மூவ்மெண்ட் இருந்துக்கிற ஒரு டான்ஸா வந்து லூடினா இன் ஸ்டேட் ஆஃப் வந்து பஞ்சாப் அப்படின்னு நம்மளுக்கு ஞாபகத்துல ஒன்று ரைட்டா.